வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு MRBல வந்து மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தில் வந்து ஜாப் வேகன்சி விட்டுருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் பார்மசி. காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 353 பேராமெட்ரிஸ்ட்டுக்கு. முழுமையாக வீடியோ பாருங்க, கலந்து கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஒன்று லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு, மறக்காம அதில் ஜாயின் பண்ணிங்க. 2 சேனல் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி MRB ரெக்யர்மெண்ட் 2019 படி மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு பேராமெட்ரிஸ்க்கு வந்து 353 போஸ்ட்டுக்கு உண்டான காலி பணியிடங்கள் இருக்கு. பேராமெட்ரிக்ஸ் 353 பணியிடங்களுக்கு என்னென்ன கேட்டகரி வைஸ் ஜாப் ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஜென்ரலுக்கு வந்து 68, உமனுக்கு வந்து 30, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 6, அதே DAP PHக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, டோட்டலாக 108 வேகன்சி. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 58, 29, 4, 95 வேகன்சி. பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 8, உமன்ஸுக்கு வந்து 3, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, அதே மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி. MBC DNCக்கு பார்த்தீங்கன்னா 46 வேகன்சி ஜென்ரலுக்கு, உமனுக்கு வந்து 19 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 4 வேகன்சி. DAPH ஃபிசிக்கலி டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, டோட்டலாக 71 வேகன்சி. SCக்கு வந்து 32 வேகன்சி, உமனுக்கு வந்து 16 வேகன்சி. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 வேகன்சி, PHக்கு வந்து 2 வேகன்சி, டோட்டலாக 53 வேகன்சி. அதே மாதிரி உங்களுக்கு SCA வந்து அருந்ததியருக்கு பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி வந்து ஜென்ரலுக்கு, உமனுக்கு வந்து 3 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எதுவும் கிடையாது. PHக்கு வந்து 1 வேகன்சி, டோட்டலாக 10 வேகன்சி. அதே மாதிரி STக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைபுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி ஜென்ரலில், உமனுக்கு வந்து 1 வேகன்சி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எதுவும் கிடையாது. PHக்கு வந்து 1 வேகன்சி, டோட்டல் 4 வேகன்சி. இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா 353 வேகன்சி வருது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக்ஸ்க்கு வந்து டிப்ளமா இன் பார்மசி முடிச்சிருக்கணும். மஸ்ட்டாக ஒரு ரிஜிஸ்டர்ட் இன் தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டோட இருக்கணும். ரினியூன் ரெகுலரி எவ்ரி இயர் வந்து ரினியூவல் பண்ணியிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து மினிமம் ஏஜ் 18லேருந்து 57 வரையும் SC ST BC MBC பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லீமுக்கு. அதே மாதிரி ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வரையும் தான். டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 57 வரையும் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கும் அதே தான் 30 இது. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 18லேருந்து 57 வரையும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரையும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு உண்டான லிங்க் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்கை. அதே மாதிரி சம்பளம் விவரங்கள் பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் பார்மசி டிப்ளமோ மார்க் வந்து 50% பார்ப்பாங்க. ஹையர் செகண்டரி PUCக்கு வந்து 30% பார்ப்பாங்க. SSLC 10th வந்து 20% மார்க் பார்ப்பாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BCக்கு ஜென்ரலுக்கு MBC DCக்குலாம் வந்து 600 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. SC STக்கு PWக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் வந்து 300 ரூபா. த்ரூ ஆன்லைனில் மூலயமா தான் பே பண்ண முடியும். நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலயமா. பேமெண்ட் வந்து ரீபேமெண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை வந்து எந்த வெப்சைட்டில் போய் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.mrb.tn.go.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு விண்ணப்பத்துக்கும் சமர்ப்பிக்கும் தொடங்கும் தேதி வந்து 1/3/2019 வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 21/3/2019 வரையும் இருக்கு. விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 25/3/2019. தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இல்லை மே 2019 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதே மாதிரி நம்ம புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே அதில் கீழே இருக்கு அந்த லிங்கை ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்கும் கீழே இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல பெட்டர் கண்டென்ட் வரும். உங்களால முடிஞ்ச உதவி மற்றவங்களுக்கு பகிருங்க. நன்றி, வணக்கம். I never made it, but I know what it takes. I'm motivated by a mix of emotions.